ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாய், தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்திருங்கள். தங்களை நாங்கள் எங்களின் இதயபூர்வமாக பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களை மாயையிலிருந்து விலக்குங்கள். எப்பொழுதும் எங்களை உண்மையில் நிலை நிறுத்துங்கள். மேம்போக்கானவைகளிலிருந்து எங்களை விலக்கி எடுத்துச் செல்லுங்கள். தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் இருந்து பார்க்கும் பாக்கியத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் அதன் மூலமாக அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் இருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான தேவையற்ற அசுத்தங்களையும் உண்மையற்ற நிலைகளையும் மாயைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தங்கள் அன்பால் எங்களின் மூலாதார சக்கரம் சம நிலையிலிருந்து நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் நிலை நின்று ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றி அமைத்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் நிலை நிறுத்துங்கள்.
மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் இறந்த காலத்தின் துன்பங்களிலிருந்து விடுபட்டுள்ளோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். தாய், நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்து தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் இடா நாடியில் உணர்கின்ற அமைதி நிலையும் அதன் ஆனந்த நிலையையும் எங்களின் சுழுமுனை நாடியில் ஒன்று சேர்க்க நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் எதிர்காலத்தின் கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ளோம். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாயே, தங்களின் அருளால் நாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் உண்மை நிலைப்பாட்டோடு நாங்கள் யார் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அம்மா.
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் அதன் ஆனந்த நிலையையும் எங்களின் சுழுமுனை நாடியில் ஒன்றிணைப்பதற்கு நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கின்றோம். எங்களின் விருப்பங்கள் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தங்கள் அருளால் நாங்கள் எதிர்காலத்தின் பயத்திலிருந்து விடுபட்டுள்ளோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் நடு நாடியான சுழுமுனை நாடியில் அமைதி நிலையில் இருக்கின்றோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதியும் ஆனந்த நிலையும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கே கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேசா, தங்களை வணங்கி நாங்கள் செய்கின்ற இந்த தியானத்தில் முழுமுதற் கடவுள் தாங்களாவீர். நாங்கள் எங்களின் தியானத்தின் ஆழத்தை அறிவதற்கும் உணர்வதற்கும் எப்பொழுதும் நாங்கள் தங்களின் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் உணர்வதோடு அதை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது தங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ
கவனம் தொடர்ந்து நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்விசேஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं कल्पितं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि அவத்வம்மாம் அவவக்தாரம் அவஸ்ரோதாரம் அவதாதாரம் அவதாதாரம் அவானுஜானம் அவசிஷ்யம் அவபஷாதாத் அவபுரஸ்தாத் அவோதராதாத் அவதக்ஷிணாதாத் அவச்சோர்வாதாத் அவாதராதாத் सर्वतो मां पाहि पाहि समं दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विद्योऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म भूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदरग अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुद्धररूपं नादक सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः नेत्रोद्गायत्री छन्दक गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषगध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं ससृष्ट्यादौ प्रकृतिपुरुषाद्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनामरः नमो वरादपदये नमो गणपतये नमः ब्रह्मदपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः நமது கவனத்தை மெதுவாக நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான அறிவை பெற்றிருக்கின்றோம்.
அதன் மூலம் தெய்வீகத்தின் நுட்பத்தில் உண்மையும் பொய்மையையும் எதுவென்று பிரித்து பார்க்கும் திறனை பெற்றிருக்கிறோம். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலை நின்று இருப்பதற்கு அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்கின்றோம். போதுமென்ற மனதுடன் திருப்தியாக இருப்பதால் நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகின்றோம். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். அந்த குரு தத்துவத்தின் மூலமாக எங்களின் மாயைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டுள்ளோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தர்மத்தை உண்மை நிலையோடு இருந்து உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், அறிந்து கொண்டிருக்கின்றோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் அதன் ஆனந்தமும் எப்பொழுதும் எங்களுள் நிலையாக நின்றிருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம். தாயே, மாயை நிறைந்த இந்த உலகில் தாங்கள் தங்களின் அன்பின் காரணமாக எங்களுக்கு தங்களின் அன்பை உணர வைத்து பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கச் செய்கிறீர்கள். நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகின்றோம். தங்களின் அன்பை உணரும் நாங்கள் அதன் மூலம் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். நாங்கள் பெற்றுள்ள இந்த அன்பு சக்தியை இவ்வுலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. தாயே, இதயபூர்வமாக நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகின்றோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் தூய்மையான ஆத்மா என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள். அதன் மூலம் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். எங்களின் தவறுகளை நாங்களே எதிர்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய வல்லமையையும் தங்கள் அருளால் பெற்றிருக்கின்றோம். தாயே, எங்களின் கவனம் எதிலும் எவரிடத்திலும் சிதறாமல் நாங்கள் முழுமையோடு ஒன்றாக கலந்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் கூட்டுணர்வின்
ஆனந்த நிலையை உணர்வதற்கும் தயவு செய்து தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை, ஆனந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து ஆசிர்வதியுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் மன்னித்தல் குணத்தை பெற்றிருக்கின்றோம். தாயே, எங்களின் அகங்காரத்தாலோ மமகாரத்தாலோ நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தாய், நாங்கள் தங்கள் அருளால் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் சேர்த்து. தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை, ஆனந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நமது சகஸ்ராராவிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தங்கள் அருளால் நாங்கள் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைந்த நிலையை உணர்கின்றோம். எங்களின் சுழுமுனை நாடியிலும் எல்லா சக்கரங்களிலும் இருக்கின்ற இந்த அமைதி நிலை நாங்கள் தங்கள் அருளால் எங்களின் சகஸ்ராரத்தில் ஒன்றிணைத்திருக்கின்றோம். தாயே, நாங்கள் இப்பொழுது தங்கள் அருளால் முழு அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கின்றோம். இந்த நிலையில் நான், எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டதம்மா. நாங்கள் இதயபூர்வமாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். தாயே, எங்களின் இந்த பயணம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பயணமாகும். முழுமைக்குள் முழுமையோடு கலந்திருப்பதற்கு
எங்களின் இந்த பயணத்தில் எங்களின் தியானம் மிகவும் முக்கியமாக இருக்கும் பொழுது அந்த தியானத்திலும் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்கச் செய்பவரும் தாங்களே ஆவீரம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாம் முழுமையாக அன்னையிடத்தில் சரணடைந்து நமது தியானத்தில் இந்த அமைதி நிலையை எப்பொழுதும் நமக்குள் நிலைநிறுத்துவதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மனதுக்குள் இதயபூர்வமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை தாயே, எங்களின் அமைதி நிலைக்குள் தியான நிலையில் நிலைநிறுத்தி அதன் ஆழத்தை எங்களுக்கு உணர வைத்திடுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களை நீங்களாகவே இருக்க மாற்றிவிடுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1988 தீபாவளி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். அன்னையின் வார்த்தைகள் அனைத்தும் அன்பு மொழிகள், அமுத மொழி. நாம் இதயபூர்வமாக அதை உணர வேண்டும். Today we are here, all of us, to celebrate the Diwali, that is Deepavali, meaning the rose of lights. In the darkness of Kali Yuga, when you find from every place confusion of the worst type, creating the darkness which cannot be penetrated into, which looks like a solid mountain around us, and which can never be covered as we feel. By the grace of God, and even with the grace of God, it would never melt. In that darkness, in that hopeless state, when the creation
is on the verge of its destruction. The light of Sahajya has arrived. And you are the lights. You are the deepas. You are the little lights which were waiting to be enlightened. To be enlightened to see for yourself what's wrong within your own lamp. What's missing in your own lamp? Now, in the lamp, you have three things, as you see. One is the container. Container is this body. Container is this mind. And the container is this intellect. And the container contains within us itself is the oil. In Sanskrit language, it's called as snigdha or sneha, means the love. Is the love that is within your mind, within your body, within your existence itself. But this love is now limited. It is in a dormant state. It doesn't express itself. It can spill out in wrong directions. It may spoil some things which are beautiful. This love, when it is limited, is very dangerous. But when there is a third thing within you, which we call as the bhati, is the wick. And this wick is the pure desire within you, which is not yet lightened. It is not aware of itself. Nobody is aware, the lamp is not aware that there is a light within itself. All these three things have to combine to give that light. Because we are lost in so many things. This darkness of Kali Yuga is not one-sided. If you see it clearly, it is not only materialism, adherence to money, adherence to money power. It's not only that. That's, of course, is very important these days. We cannot neglect it because that's something is really weighing this whole balance of the Western world. But this money is for power. Why money? Because it has a power, according to many people who are blind. They think money has the power to win over people, to exist in higher powers of, say, execution of their administration and all that. You need money. To win over votes, to get elected. That's the myth people are carrying all the time, that money is very important and without money you can't manage things. And also because of this kind of a misunderstanding about money, people get very much impressed by the people who have money. And they think now, this is the time we must really gather money somehow or other. Try to get money out of every kind of a adharma. What's wrong? So this money orientation has gone in this Kali Yuga to such a limit that the sense of chastity is lost. The sense of creativity is lost. Because you must create something that must sell. If it cannot sell, then you should not. Then the sense of dharma is lost. There's no dharma. When it comes to making money, what is the dharma? There's no dharma needed. Only dharma is how to make money. Then, of course, the love. The mothers don't want children because they have to spend money on their children. It is the conceit, the selfishness that starts working. And people start thinking about how we can grab money from others. There are many sophisticated ways of grabbing money also in the modern times.
And the sophistication has reached such subtleties that a person doesn't know till he is completely robbed. Now, there are other ways of getting money. Is now that the kind of a music nowadays people are having, which is against God. It doesn't sing the praise of God, but it's just a noise that they make. If you sing the praise of God, it's different. But otherwise, this kind of music that they have actually works on your limbic area. And the limbic area has the capacity to give you joy and happiness. And this limbic area becomes numb because of this music, of this horrible music of modern times. When it becomes numb, then what you do is to have more noise and more noise and more noise to give a sensation to the limbic area. So the limbic area, when it becomes sensationless, they don't know how to give it a sensation, so they take to drugs. You have to take to drugs. You can't help it, because all the sensation is lost. So in the name of also anti-culture, or you can call an anti-tradition, anti-this and anti-that, what you develop is a limbic area which requires sensations. Now the music fetches money because it's like drug. It's like any alcohol, it's any intoxication. Because already the nerves are intoxicated. Even alcohol works the same way. Even other things like drugs also work the same way. So in that intoxication, you really do not know what are you up to. A kind of another darkness, another blindness comes over. So in this darkness, this another additional darkness makes people much more blind, much more understanding. This then takes us to the problem of the body that exists, of the mind that exists, of the intellect that exists. When the whole thing is directed towards money orientation, we put our body for sale. We want to make our body look like nothing on earth, I could say. Like some sort of a tuberculosis patient, as they say, or mosquitoes. Because that makes people have some pity, I think, but inside exists a terribly shrew type of a temperament in a man or a woman. The whole thing is done by entrepreneurs, if you see that, because they want to produce things and they want to create images by which you have to live. And if you have to live with those images, you have to take to the kind of things they are producing. And that's how you try to use those things, and you become just a slave to those entrepreneurs. It has gone too far. It has gone too far into the production of things where you have to play into the hands of entrepreneurs. We have so many diseases in our country. And these diseases are very modern, meant only for modern men. In the olden days, people didn't know these diseases. Must be having one or two, but not many. So these diseases also come out of the fact that most of the things we eat or most of the things we do are just the games of the entrepreneurs. Nothing fresh, nothing genuine, nothing sensible is produced. Wants are created that you must have at least 10 dresses, all made of pure plastic. Which reacts and which creates problems. Then you should have all kinds of other materials which are
absolutely harmless and are anti-human beings. All machinery is for us, we are not for machinery. So we have to give a balance. Whatever we need can be done through the machinery, but when machinery becomes the only source of exploitation, it starts dominating us. See, if you go to the darkness of this Kali Yuga, it's so deep, it's so horrid, and it's so dangerous and destructive that the description of it can take you to any length, and you will not even feel that you are getting into the mire deep, deep, deep into it that you cannot come out of. So the antidote has come now as Sahajya. The Diwali, the Deepavali of the Sahajyogis. See now, after realization, you don't need beauty treatment much. You don't need so many plastic clothes. You don't indulge into all kinds of stupid activities which are joyless. You don't take to drugs, don't take to smoking, you don't take to alcohols, and you don't take to this horrid music also. On the contrary, you take to the music that pacifies, which soothes your limbic area, which gives joy. So you indulge into all the pursuits which will give you joy. You start giving up gradually. Sometimes I have to tell you, but then you understand. And you give up all those things because then you have tested the joy. You know what is joy is. You know the ambrosia of joy. So you don't want to give it up. You may a little bit give up, then again you come back. You know this is joy. Joy doesn't lie in money, doesn't lie in all these joyless pursuits, nothing. But joy lies in your spirit, and the spirit is the one that enjoys the joy. So this spirit is the one which you see burning at the end of your kundali, on top of your sahasrara, and you have seen the photograph. On top of your sahasrara, you see the beautiful flame burning. You have seen that photograph. It's the proof that now you are all the lights, and that you have to give lights to others. You have to help people. Now, all your faces look like roses. Anybody can see you and can make out that you are something special people. You are not like ordinary people who look so miserable, horrible. And when you sing in that style also, you are singing God's hymn. In every style, whatever you sing, which was once upon a time was regarded as anti-God, singing becomes something great. So now the light of Sahajya has kindled within you all these small, small lights which are going to enlighten the path for humanity for their emancipation. So the responsibility of Sahajyogis are great. They should get over all these limitations, like the light has got over all the limitations and spread all over. If you have a way of measuring how far this little light has gone, you cannot measure it with ordinary human instruments. But once it starts, it is spread to the last bit of it and comes back to it. In the same way, this light, which is kindled within you, spreads all over, is emitted all over and comes back to you. But of course, it is just a material light. This is a spiritual light. The difference is, this light has its own power of burning, that's all. Also, it has a power of giving some light in the darkness. Also, it has one more thing, that it can enlighten another light. But a Sahajyogi
is not only the light himself, but also the one who can go to others. It cannot walk. When it walks, it is fire. It cannot walk in its own limitations. Somebody has to carry it. So the Sahajogis are the ones who can carry this light within themselves, very well preserved, and very beautifully enlighten another person without creating a fire, without burning anything. You move this from here to there, one has to think twice if you can move, because you may spill something or you may burn something, but not a Sahaja. And it is for the redemption. This can give you light which is outside, by which you can see only, but you cannot feel and you cannot cure. You cannot give counsel, nor can you comfort, and you cannot redeem with this material. It is spiritual light that is within us. So today is a celebration of real Diwali. I always say that in India we were producing the Diwali lights with ordinary mud. But now in Sahaja we have lotuses which are giving light, the fragrance. Such beautiful things they are. And the way you are enjoying it and expressing your joy is so very beautiful. But to be the lotus, you have to give up this mud, this darkness. You have to give up that. If you can't give up that, then you cannot enjoy your own lotus and others can't enjoy. So that giving up is not difficult. You see, when people say that you have to love your mother, just means that you give up your ego and your conditionings and become a pure personality. That's all. I mean, in any case, all of you love me, but still under limitations. You must love me without limitations. Then it is a real love, as I love you. For this, we have to thank this time. This time is great, as I call it a blossom time, that at this time you were all born, and at this time I came, at this time this combination took place, and at this time Sahaja Yoga was established. You don't know, I have gone through very great difficulties in the beginning, very great difficulties, because Sahaja Yoga cannot be understood by idiots. And first I met only idiots in my life. Quite a lot of idiots. As Christ has said, the first will be the last, you see. So perhaps those idiots that I met have created lots of problems for me. But then real people started coming to me, they understood Sahaja Yoga, they took to Sahaja Yoga, and it worked out very well. Now we have plans to go to India. The speciality of Indian tour is that India, as you know, is a place of quite a lot of work done by the great saints, especially Maharashtra. Apart from that, it's a very, very holy land, no doubt about it. It's very clean. Still, the people have not taken to materialism to that extent. And thirdly, we have about 8 pujas in such a short time. Of course, it is too much for me sometimes. But we have 8 pujas. This is something so intensive, one can do it. This I can't do anywhere else as I can do in India. Because only in India the atmosphere, the vibrations are sucked in. Much faster they are sucked anywhere. Because the darkness is not so much there, and the light spreads much faster, much more easily, and I can find it easier to work it out. I'm sure those days will come everywhere when you put up your lights and you start working it out. I must congratulate all of you that you are the ones who are stuck on to this darkness and have created such light, with such responsibility, with such understanding, with all the struggles you had to go through, getting out of your very limited basic problems. It is remarkable the way you people have established it. It's unbelievable. Because, you see, you could have just said that this is some philosophy, we don't believe it.
This is something that we don't understand. But it's so congenial to you because you have become the Spirit. Christ has said the same thing. But how many have understood Christ? Nobody has understood Christ, I think, till it came through Christianity. When it came through Sahaj, you have understood who he was. In the same way, for all other great prophets, all other great incarnations, you had to come to Sahaj to see in that light how great they were, how much work they have done for us, how much they have established us, how much we should be thankful to you. I hope one day you can see all of them sitting with us and you can locate them wherever they are. Those eyes you should develop one day to see all that which your camera can see sometimes. And in the same way, you should be able to see. It will be a very good idea. I think in Bogota, some of the Sahajogis did see the grace falling down. That's all, once. But it will happen more and more. Please try to improve your eye in the sense that thou shalt not have adulterous eyes. Have no greed in your eye for anything. Try to remove the greed from your eye and it will definitely start working out. So this is the message for our eyes, because through the eyes you are the light. First thing that I have kindled is the light in your eyes. And that's what is the light, is to be improved, to be purified with love, with the divine love. May God bless you all. தாயே, தாங்கள் கூறிய கூற்றின்படி நாங்கள் எங்களின் ஐம்புலன்களையும் தங்களிடத்தில் வைக்கின்றோம். தாயே, அதனை கட்டுப்படுத்தி அதை செயலாற்றுவது தாங்கள் மட்டுமே என்கின்ற உண்மை நிலையை நாங்கள் அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திலும் மூளையிலும் கல்லீரலிலும் அமர்ந்து எங்களை செயலாற்ற செய்திடுங்கள். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்ததோடு எங்களுக்கான அறிவுரையை, தெளிவுரையை அன்பு மொழியில் தாங்கள் கூறி
எங்களுக்கு உணர வைத்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். தொடர்ந்து தியானத்தில் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.